மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 13ஆம் நாள் அகழ்வு பணி காலை 7:30 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 13வது நாள் முடிவில் மொத்தமாக 56 மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 50 முழுமையான மனித என்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சுமுதவ் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய 2வது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான 1வது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த பகுதி அகழ்வு ஆராய்ச்சிக்கான 2வது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடையாளப்படுத்தப்பட்ட 3 என்பு அச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபட்டிருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது ஆரம்பமாகும். அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கான 2வது பிரதேசத்தில் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். மனித எலும்பு ஆய்வுகளை ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை தெளிவாக கூறக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி அதை சொல்ல இயலாது. இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்லியாண்டி இல்ல, ஏற்கனவே ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது. அதை இன்னும் அகழ்ந்து எடுக்கல, நிலத்திலிருந்து பிரித்தெடுக்கல. அநேகமா இன்றைக்கு பிரித்தெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதா இருக்கு. 50க்கு மேற்பட்ட தனித்தனியா இது யாருடைய எப்படி அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கும் சொல்லப்படுகிறது? மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்துல எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல இயலாது. என்னென்றா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம். சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ல அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் எனக்கு அது தொடர்பாக கருத்து